கல்வி மற்றும் விளையாட்டை இரு கண்களாக கொண்டு செயல்பட்டு வரும் குமுதா கல்வி நிறுவனங்களில் இன்று ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2025க்கான தெரிவு போட்டிகள் அண்மையில் சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்ட 18 வயதுக்குட்பட்டோருக்கான பெண்கள் கையுந்து பந்து பிரிவில் தமிழ்நாடு அணிக்காக எம் குமுதா பள்ளி மாணவி டி யோகிஸ்ரீ தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது குமுதா பள்ளிக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இவர் SGFI தேசிய கடற்கரை கையுந்து பந்து போட்டியில் ஒடிசா மாநிலத்தில் தமிழ்நாடு அணிக்காக விளையாடி வெள்ளி பதக்கம் வென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. SGFI 19 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கூடைப்பந்து, கால்பந்து, கபாடி, கோகோ, கையுந்து பந்து மற்றும் மல்லர் கம்பம் ஆகிய 6 விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு அணி முதல் 8 இடங்களில் ஒன்றினை பிடித்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2025 கலந்து கொள்ள தகுதி பெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 18 வயதுக்குட்பட்டோருக்கான பெண்கள் கையுந்து பந்து போட்டி மட்டுமே கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுக்கு தகுதி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அணிக்காக 14 மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து எம் குமுதா பள்ளி மாணவி டி யோகிஸ்ரீ மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பீகார் மாநிலத்தில் நடைபெற உள்ள கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் யோகிஸ்ரீ பங்கு பெற உள்ளார். தற்பொழுது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று வரும் எம் பள்ளி மாணவியை பாராட்டி வாழ்த்து தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.